சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, முசூரியிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தாதையங்கரார் பேட்டை சொல்லக்கூடிய இடத்துல இருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம்தான் இந்த கார்குடி சொல்லக்கூடிய ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவிலோட கூகுள் மேப்பு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஸோ கோவிலை பற்றி பார்ப்போம். அதாவது கார்குடி, அதாவது கற்குடி சொல்லக்கூடிய பேரில் வேறு ஒரு கோவில் இருக்குது, பாடல் பெற்ற தலம் ஒன்று இருக்குது. இது கற்குடியில் கார்குடி சொல்லக்கூடிய பேரில் இருக்குது. தற்போதைய பேர் பார்த்திங்கன்னா கார்குடி. ஸோ இந்த கோவில் தான் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. அதாவது இதனால் இந்த கோவில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய கோவில் அமைஞ்சிருக்க ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சந்திரனுடைய 27 மனைவிகளில் 27வது மனைவி தான் ரேவதி. அந்த ரேவதியை திருமணம் செய்து இந்த கோவிலில் தான் சிவபெருமான நேரடியாக தரிசித்த தலமாக சொல்லப்படுது. ஸோ இவங்க திருமணமாகி சிவபெருமான் காட்சி கொடுத்த தலம், சக்தி தேவியோட இங்கே வந்து காட்சி கொடுத்த தலமாக இது விளங்குறதுனால இது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தலமாக விளங்குது. அது ஒரு காரணம். தாயார் பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கருணாகர வள்ளி சொல்லக்கூடிய பேரில் விளங்குறாங்க. ஸோ கருணை கூர்ந்து ரேவதிக்கு அருள் புரிய வந்ததுனால கருணாகர வள்ளி சொல்லக்கூடிய பேரில் அம்பாள் இங்கே விளங்குறாங்க. ஸோ இந்த இருக்கக்கூடிய சுவாமி பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி. இது வல்வில் ஓரி சொல்லக்கூடிய கடையேழு வள்ளல்களால் ஒரு வள்ளலான வல்வில் ஓரியால் கட்டப்பட்ட கோவில். ஆரம்பத்துலேருந்து சுவாமி இருக்கார். இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் எழுப்பினது பார்த்திங்கன்னா வல்வில் ஓரி சொல்லக்கூடிய கடையேழு வள்ளல்கள் ஒருவரான அவர் தான் இந்த கோயிலை முதல் எழுப்பினதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, பல அரசர்கள் வந்து இந்த கோயிலுக்கு நிலம் இடம் கொடுத்து அதனால் வரக்கூடிய இன்கம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து சேரணுன்றதுக்காக பல பேர் செய்திருக்காங்க. ஸோ அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு கோவில். ஸோ இன்னொரு விஷயம் இந்த கோயிலில், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் பிறை சொல்கிறோம்ல, 3ஆம் பிறை விசேஷமாக சொல்லப்படுது. ஸோ அதுக்கு நடந்த தலைமை இதுதான். அதாவது சந்திரனுடைய 27 மனைவிகளில் ரோகிணி கூட மட்டுமே ரொம்ப அன்பாக இருக்கார் சந்திரன். ஸோ மற்ற 26 நட்சத்திரங்களும் போய் அவருடைய தந்தையான தக்ஷன் கிட்ட போய் முறையிட்ட உடனே அவர் சாபம் கொடுத்துட்றாரு. மற்ற பெண்களை நீ சரியாக பார்த்துக்கலன்ற ஒரு காரணத்துக்காக சபிச்சிடறாரு, தேய்ந்து போக சொல்லி. ஸோ சந்திரன் தன்னோட பொலிவை இழந்துடுறாரு. பொலிவை இழந்த உடனே இதுக்கு பிராய்ச்சித்தமாக தக்ஷனை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒருத்தர்கிட்ட தான் போய் தஞ்சம் புக முடியும். அதாவது ஏன்னா தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்கனவே ஆகாது. எதனாலனா தக்ஷன் வேள்வி நடத்தும் போது சிவபெருமானை அழிக்காமல் அவில்வாகம் கொடுக்காம நடத்துனதுனால அந்த வேள்வியை தகர்த்துட்டார், வீரபுத்திரன் அமைச்சு. ஸோ அதனால் இதுக்கு சரியான இடம் சொல்லி சிவபெருமான்கிட்ட தான் தஞ்சம் புகுறான் சந்திரன். தஞ்சம் புகுந்து அவர்கிட்ட வரம் வாங்குறாரு. என்னன்ட்டு, இது மாதிரி தக்ஷன் வந்து இது மாதிரி என்னை சபிச்சிட்டாரு, தேய்ந்து போக சொல்லக்கூடிய கொடுத்துட்டாரு, என்னோட பொலிவை இழந்துட்டு வரேன், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ தக்ஷனுடைய சாபமும் பழிக்கணும், சந்திரனையும் காப்பாற்றணும். ஸோ தஞ்சம் புகுந்ததாச்சு, அதனால் அவரையும் காப்பாற்றணும். ஸோ அதனால் தக்ஷனோட சாபத்துக்காக அவர் 15 நாட்கள் வந்து தேய்கிறாரு. சிவபெருமானோடைய வரத்தினால 15 நாள் வளர்றார். அதான் வளர்பிறை தேய்பிறை சொல்லக்கூடிய நாட்கள், அந்த திதி வருது நமக்கு. ஸோ இது நடக்குது. அதனால் அதுக்கப்புறமேட்டு தக்ஷனால் பிற்காலத்தில் பிரச்சனை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் தன்னுடைய சிரசில் சூடுறாரு. பிறை சூடன் சொல்லக்கூடிய பேர் சிவபெருமானுக்கு உண்டு. ஸோ அந்த பிறை சூடிய பெருமான் இது எங்கே நடந்தது பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் தான் நடந்தது. அதாவது சந்திரனும் அவருடைய மனைவியான 27 நட்சத்திரங்களும் ஒரு சேர்த்து பெருமான் சிரசில் சூடுறாரு. அது ஒரு 3ஆம் பிறை நாள் சொல்லக்கூடிய நாளில். ஸோ அதனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா குறிப்பாக 3ஆம் பிறையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி வந்து வணங்குறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல்
சந்திரஹோரை, அதாவது திங்கட்கிழமைகளில் வரக்கூடிய சந்திரஹோரையில் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் மாதம் வரக்கூடிய ரேவதி நட்சத்திர நாளில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை, அதுவும் குறிப்பாக சந்திரஹோரையில் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களுக்கான ஒரு கோயிலாக அமைஞ்சிருக்கும். சில டாக்டர்ஸ்க்கு உண்டான சில கோயில் அவங்க நல்லா டெவலப் ஆகக்கூடிய தன்மையுடைய கோயிலாக இருக்கும். சில இன்ஜினியர்ஸ்க்கு உண்டான கோவில், சில இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு கோவில் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு துறைக்கு சார்ந்த கோவில், அதாவது விவசாயத்துக்கு சார்ந்த கோவில். அதாவது விவசாயத்துக்கு அடிப்படையாக சொல்லக்கூடியது மழைநீர். ஸோ மழைநீர் தரக்கூடிய ஒரு தலமாக இந்த கோவில் விளங்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, அதாவது ரேவதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய நாட்களில், அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை, அதாவது சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக சொல்லப்படக்கூடிய திருவாதிரை, அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய திருவாதிரையும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ரேவதி நட்சத்திர நாளில் இந்த கோவிலில் வருண பகவானுக்கு சிறப்பான ஹோமங்கள் நடத்தப்படுது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த கோவிலில். அது மட்டும் இல்லாமல் கார் மேகம் சொல்லுவாங்க, அதான் மழை தரும் மேகங்கள் சொல்லக்கூடிய பேர் பார்த்திங்கன்னா இந்த கார் மேகம். அந்த கார் மேகம் வந்து 7 மேகங்களான ஆனது. அந்த 7 மேகங்களும் இங்கே இருக்கக்கூடிய கோவிலில் ரேவதி நட்சத்திர நாளில் வந்து வணங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. ஸோ அதனால தான் இந்த கோவில் மழைக்கு உண்டான தலமாக, அதுவும் குறிப்பாக விவசாயிகளுக்கு காப்பாற்றக்கூடிய தலமாக இந்த கோவில் விளங்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்நாள் ஒரு முறையாவது இந்த கோயிலை வந்து வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த கோவிலில் எது நைவேத்தியம் பண்ணாலும், அதாவது பொதுவாக ஏதாவது கோவிலில் போய் நம்ம எதாவது கொடுக்குறதா இருந்தால் 11 இது மாதிரி குறிப்பிட்ட எண்கள் கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுப்போம். இந்த கோவிலில் எது செய்தாலும் 27 சொல்லக்கூடிய அமைப்பில் தான் கொடுக்குறாங்க. அதாவது பெண்களுக்கு அந்த ப்ளவுஸ் பீட்டு கொடுப்பாங்க, தாலி சரடு, இது மாதிரி கொடுக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 27 வச்சு தராங்க. ஏன்னா ரேவதி வந்து 27வது நட்சத்திரம் என்பதனால இந்த கோவிலில் வந்து 27 வச்சு தராங்க. அதாவது இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் மூத்த சகோதரியாக விளங்கக்கூடிய சதி தேவி, அதாவது பார்வதி தேவி, ரேவதிக்காக கருணை கூர்ந்து இந்த கோயிலில் வந்து அருள் புரிய வந்தாங்க. அதான் கருணாகர வள்ளி சொல்லக்கூடிய பேரில் அந்த அம்மா இங்கே விளங்குறாங்க. ஸோ பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.